நாவல் தொடர் நிறமாறும் பூக்கள் பாகம் 5. விறுவிறுப்பான நாவல். அன்று மாலை வரை நிறைய சுற்றி பார்த்தார்கள் மஞ்சுவும் சீனுவும். ரெசார்ட்டில் நிறைய நேரத்தை கழித்தார்கள். இருவரும் ஏராளமாக மனம் விட்டு பேசினார்கள். என் மனசு முழுக்க ஒரு மாதிரி பாரமாக இருந்தது மஞ்சு. இப்போ உன்கிட்ட எதையும் மறைக்காமல் பேசின பிறகு மனசு லேசாக இருக்கும் மஞ்சு. நாம் பெரியவங்களுக்கு மரியாதை தரணும்தான், அதை நான் மறுக்கலை. எங்கப்பா குடும்பத்தில் எந்த பொறுப்பையும் சுமக்க மாட்டார். சம்பாதிக்கணும், தன் தேவைகளை நிறைவேற்றிக்கணும், இது மட்டும்தான். அதில் மனசால் அடிப்பாங்க எங்கம்மா. அவங்க சாக காரணமே அதான். ஒரு மனைவியோட மனசை புரிஞ்சுக்காத மனுஷன் எங்கப்பா. அம்மா இறந்த பிறகு அப்பா ஒன்றும் 2வது கல்யாணம் பற்றி கேட்கலை. பிள்ளைங்களை ஆளாக்கணும்னு எல்லோரும் அவரை கட்டாயப்படுத்தி தான் சித்தி வந்தாங்க. ஆனால் அம்மாவுக்கு தன் தேவைகளை கேட்கவும் தெரியாது, புருஷனை சரியான பாதையில் கொண்டு போகவும் தெரியாது. ஒரு மாதிரி கனவுல வாழ்ந்தவங்க அம்மா. கண் முழிச்சாதானே கனவு கலையும். முழிக்காமலே அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் சித்தி ரொம்ப ப்ராக்டிக்கல், பாசாங்கு அறவே இல்லாத பெண் சித்தி. எனக்கு இத்தனை தன்னம்பிக்கையும் தைரியமும் வர காரணம் சித்தி தான். படக்குன்னு தண்ணியில் தள்ளி விட்டாதான் நீச்சல் கைகூடும். கரையில் பயந்து நின்னா எப்படி நீச்சல் அடிக்க முடியும்? நிறைய தண்ணீர் குடித்து மூச்சு திணறி மரணம் தொட்டு மீளும்போது தான் கை காலை உதைச்சி தப்பிச்சு வர தவிக்கிறது தான் நீச்சலோட பாலபடம். வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் கற்றுக்கிறது மரண சங்கடம்தான். கற்றுக்கிட்டு தலை நிமிர்ந்துட்டா எல்லாரையும் சொடக்கு போட்டு கூப்பிடலாம். அந்த ஜாதி தான் நான். நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே யோசித்த காரணமாக உங்கள் அம்மாவுக்கு ஆயுள் தண்டனை. அவங்களை இப்போ வெளியில் கொண்டு வரணும். மஞ்சுவுக்கு ஃபோன் வந்தது. அப்படியா, வந்தாச்சா? சரி, நான் பார்த்துக்கிறேன். மஞ்சு வேகமாக பால்கனிக்கு வந்தாள். எட்டி பார்த்தாள். காரை விட்டு சீனுவின் அப்பாவும் அத்தையும் இறங்கி கொண்டிருந்தார்கள். நீ யாரை பார்க்குற? யார் ஃபோன்? மஞ்சு தன் உடைகளை கசிக்கொண்டாள். தலையை களைத்து கொண்டாள். பூவை பீய்த்து படுக்கையில் போட்டாள். ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து சீனுவின் கன்னத்தில் ஒட்டினாள். மஞ்சு, நீ என்ன பண்ணுற? பைத்தியமா உனக்கு? எதுவும் பேசாதே. இனிமேல் நான் சொல்கிறதை மட்டும்தான் நீ கேட்கணும். முதல்ல உன் ஃபேண்டை கலட்டு. ஐயோ, எதுக்கு? அவளை கலட்ட வந்தாள். சீனு மிரண்டான். உனக்கு மூளை கலங்கி போச்சா? என்ன பண்ணுற நீ? உங்கள் அம்மானு உனக்கு உயிர் இல்லையா? அவங்க உன் அத்தை அராஜகம் தாண்டி சுதந்திர மனுஷியா வெளியில் வரணும்னு நீ விரும்பினா நான் உன்னை பிறந்த மேனியா நிற்க சொன்னா கூட நிற்கணும். அடுத்த நொடியே உள்ளாடையோடு சீனு நிற்க மஞ்சு சிரித்தாள். பொம்பளைக்கு கூட உன்னளவு கூச்சம் இருக்காது சீனு. வர்ஜினிட்டியை இழக்காத கன்னிப்பையன் நீ. அவன் கன்னத்தை அவள் கிள்ள அப்பாவும் அத்தையும் ரூம் போட்டு பெட்டியை வைத்தார்கள். அக்கா, பக்கத்து ரூம் தான் அவங்க ரூம். வா, இப்போவே சாயத்தை வெளுக்க வச்சிடலாம். இருடா விசு, அவசரப்படாதே. யாரோ அனுப்பின ஒரு ரசீதை நம்பி நாம் செயலில் இறங்கி அவமானப்படக்கூடாது. நம்ம சீனு அப்படியெல்லாம் செய்வான்னு எனக்கும் நம்பிக்கை இல்லையடா. பார்த்துடலாம். விசு கேட்காமல் பிடிவாதமாக வெளியே வர அத்தை வேறு வழி இல்லாமல் பின்தொடர குறிப்பிட்ட அறை வாசலில் இருவரும் வந்து நின்றனர். காலிங் பெல்லை அழுத்த உள்ளே சீனு படக்கென நிமிர்ந்தான். யார் பெல் அடிக்கிறது? நம்மை இந்த கோலத்தில் பார்த்தா எப்படி மஞ்சு? எந்த கோலம்? இதில் என்ன தப்பு? நான் போய் திறக்கிறேன். இரு மஞ்சு. அவன் தடுப்பதற்குள் மஞ்சு வந்து கதவை திறக்க அப்பா அத்தை இவளை பார்க்க, யார் வேணும் உங்களுக்கு? அவர்களது பார்வை மஞ்சுவின் தோலை கடந்து உள்ளே பாய ஒடுங்கி நிற்கும் சீனு கண்களில் விழ, பாத்தியாக்கா, நான் சொன்னது சரியா போச்சா? சீனு இவர்களை அங்கே கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவனது சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. அவனுக்கு மயக்கமே வந்துவிட்டது. தள்ளுடி. அத்தை மஞ்சுவை தள்ளிக்கொண்டு உள்ளே வர முயற்சிக்க, இருங்க, யார் நீங்கள்? அநாகரிகமாக எங்கள் ரூம்குள்ளே கேட் கிராஷ் பண்ணி உள்ளே வர்றீங்க. இது அத்துமீறின அநாகரிக பிரவேசம். எதுடி அநாகரிகம்? நாங்கள் சீனுவுக்கு அப்பா அத்தை. நீ யாரோ ஒருத்தி. அத்தை வார்த்தையை முடிக்கவில்லை. மஞ்சு அத்தையை பலாரென அறைந்தாள். சீனு உட்பட அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைய சீனு ஓடி வந்தான். அப்பா அத்தை 2 பேரும் உள்ளே வாங்க. 4 பேர் பார்த்தா எல்லோருக்குமே அசிங்கம். உள்ளே வாங்க. ஒரு கேடுகட்ட சிறுக்கி கூட நீ ரெசார்ட்டுக்கு வருவே, அது கேவலமில்லை. நாங்கள் வெளியில் நின்று பேசுகிறது கேவலமா என்று விசு போலீஸை கூப்பிட்டு அவளை ஒப்படை என்றார்.
உங்கள் பிள்ளையும் சேர்ந்து கைதாவார், பரவாயில்லையா என்று மஞ்சு கேட்க, அக்கா அவசரப்படாதே, நம்ம குடும்பமானமே காத்துல பறக்கும், உள்ளே போய் பேசலாம். இருவரும் உள்ளே வர சீனு இவர்களை எதிர்பாராததால் அவன் உடம்பில் ஒரு நடுக்கம் இருந்தது. இரத்தத்தில் ஊறிய அந்த கோழித்தனம் விஸ்வரூபம் எடுத்தது. அதே நேரம் இந்த உடைக்கலைப்பு போன்ற சங்கதிகளை மஞ்சு திட்டமிட்டே செய்தாலோ என்ற எண்ணமும் வந்தது. உள்ளே வந்த அத்தை மஞ்சுவை ஏற இறங்க பார்த்தாள். அவளது கலைந்த கோலமும் அரைகுறையாக சீனு நின்ற நிலையும் இவளது ஸ்டிக்கர் போட்டு அவனது கன்னத்தில் இருந்ததையும் தன் கண்களால் அத்தை ஸ்கேன் செய்து விட்டாள். ஒரு நொடியில் அப்பா மகன் மேல் கொலைவெறியில் இருந்தார். அத்தை அப்பாவை தனியாக இழுத்து போனாள். இங்கே எந்த கோபத்தையும் வெளிப்படுத்தாதே, இது வெளியூர், நமக்கு பரிச்சயமில்லாத ஊர், இங்கே அவபலம் என்னன்னு நமக்கு தெரியாது. உன்னை வயசு பார்க்காம அவ அரைஞ்சிட்டாளேக்கா, அது யாருக்குடா தெரியும். முதல்ல நான் பதட்டப்பட்டேன், நீ நிதானமாக இருந்த. உள்ளே வந்த பிறகு நீ டென்ஷன் ஆகிற. வேண்டாம், சீனுவை இங்கிருந்து கூட்டிட்டு இப்போவே புறப்படுவோம். நடுராத்திரி வீடு போய் சேர்ந்துடலாம். அதுக்கான வழியை பாரு, அங்கே போய் பேசிக்கலாம். அப்பா சீனுவிடம் வந்தார். புறப்படு, வீட்டுக்கு போகலாம். சீனு திரும்பி மஞ்சுவை பார்த்தான். சீனு வரமாட்டார் உங்க கூட. என்னை இந்த ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வந்ததே அவர்தான். நான் இதை விரும்பலை. கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தது சீனுதான். அவர் என்னை விட்டுட்டு எப்படி வருவார்? அவனை தடுக்க நீ யாரடி? அவன் எங்கள் வீட்டு பையன். சரி, வந்தா கூட்டிட்டு போங்க. சீனு, கொஞ்சம் முன்னால் நமக்கு மத்தியில் எல்லாம் நடந்தாச்சு. நீங்கள் என்னை விட்டுட்டு போனால் நடக்கிறதே வேற. இங்கே நீங்கள் புக் பண்ணினது எல்லா ஆதாரமும் இருக்குது. நான் எடுக்கிற நடவடிக்கை கடுமையாக இருக்கும். அப்பாவுக்கு பிபி ஏறிவிட்டது. அக்கா, அவ என்ன சொல்கிறா? சீனு அத்தையிடம் வந்தான். அவளை நான் 1 வருஷமாக காதலிக்கிறேன். இப்போ கூட்டிட்டு வந்தது நான் தான். அவள் சம்மதிக்கலை. கட்டாயத்தின் பேரில் தான் வந்தா. நீங்கள் எதிர்த்தா அவள் எந்த எல்லைக்கும் போவா. 2 பேரும் இந்த வழியே வந்த வழியே திரும்புங்க, இல்லைன்னா மானம் போகும். அத்தை பயந்து விட்டாள். அப்பாவிடம் போய் பேசினாள். அவரது பார்வை வெறுப்புடன் மகன் மேல் படிந்தது. அத்தை கலவரம் கலந்த பகையுடன் மஞ்சுவை பார்த்தாள். அப்பாவை இழுத்து கொண்டு வெளியேறினாள். மஞ்சு பால்கனிக்கு வந்து பார்த்தாள். அப்பா அத்தை இருவரும் கீழே 15 நிமிஷங்கள் நின்று பேசினார்கள். அத்தை எதையோ சொல்ல அப்பா கோபமாக கைகளை ஆட்டி ஆட்டி பேச சீனுவின் ஃபோன் அடித்தது. எடுத்தான். அப்பாதான். நீ மட்டும் கீழே வா. சில நொடிகளில் சீனு கீழே வர, என்னடா இது, 1 வருஷ காதலா? ஏண்டா யார்கிட்டையும் சொல்லாம இத்தனை தப்புகளை பண்ற நீ? காதலிக்கிறது தப்பா? அவளும் படித்த உத்தியோகம் பார்க்குற கௌரவமான பொண்ணு தான். நிறுத்துடா. ஒரு கௌரவமான பொண்ணு கழுத்தில் தாலி ஏறாமல் ஒரு ஆம்பளை கூட வெளியூர் ரெஸ்டார்ட்டில் வந்து தங்க மாட்டா. இவளுக்கு பேர் வேற. போதும் அத்தை, தப்பான ஒரு வார்த்தையை சொன்ன காரணம்தான் அவ அரைஞ்சா. எல்லாம் நடக்க ஒருத்தி அனுமதிச்சா அவ சரியான பொண்ணு இல்லை. நீ இன்னும் என்னெல்லாம் சிக்கலில் மாட்ட போறியோ? எங்க கூட வந்துடு. இல்லை, சிக்கலை விடுவிக்கத்தான் மஞ்சு வந்திருக்கா. நீங்கள் போகலாம், நான் அவளோட வர்றேன். அவளை நான் கூட்டிட்டு வந்துட்டு இப்போ நான் மட்டும் வர்றது சரியில்லை. அத்தை, 1 நிமிஷம். எங்கள் அப்பா கூட வெளியூர் ரெசார்ட் வரைக்கும் வேவு பார்க்க வந்த நீங்கள் எதில் சேர்த்துன்னு எனக்கு தெரியலை. சொல்லிவிட்டு அவன் உள்ளே போக அப்பா காரில் ஏறினார். அத்தைக்கு உடம்பு பற்றி எரிந்தது.